இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வெப்சைட். அதாவது எப்படின்னா உங்களோட இமேஜ் இருக்குது, உங்களோட இமேஜை குயிக்கா இன்னொரு பேக்ரவுண்ட் கூட மெர்ஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டா தரணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்கும், சூப்பராகவே ஒர்க் ஆகும். எப்படின்னா அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகும்னா ஏற்கனவே இன்பில்டாவே ஒரு 10 to 20 அபவ் பேக்ரவுண்ட் அங்க ஏற்கனவே ஃபிட் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜை அங்க வந்து டிரா பண்ணிட்டு ரீலைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அவுட் வந்து ரெண்டு மெர்ஜ் ஆகி சூப்பரா வந்துடும். நீங்க அதை டவுன்லோட் கூட போட்டு பார்த்துக்கலாம். நீங்க வந்துட்டு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ உங்க இமேஜுக்கு அந்த பேக்ரவுண்டை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க வந்துட்டு ஓனா கூட உங்க எனக்கு என்னோட பேக்ரவுண்ட் இருக்கு, பிளஸ் வந்துட்டு என்னோட இமேஜ் இருக்கு, அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். என்னோட பேக்ரவுண்டே என்னோட இமேஜையும் மெர்ஜ் பண்ணணும், என்கிட்டயே இருக்கு, ரெண்டுமே என்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். ஓகேவா? அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடலாம். அந்த வெப்சைட் நேம் என்னன்னா லுமினார் பிரஷ். ஓகேவா? இது வந்து ஹக்கிங் ஃபேஸ்க்குள்ள ஒரு வெப்சைட்டுக்குள்ள இருக்குது. அது எப்படின்னா லுமினார் ஃபேஸ் ஹக்கிங் ஃபேஸ் ஸ்பேஸ் பை ஜாஸ்பர் ஏஐ. ஓகேவா? அந்த ஜாஸ்பர் ஏஐங்கிறது வந்துட்டு இன்பில்டாவே இமேஜ் ஃபிட் ஆயிருக்கும். ஓகேவா? இதே லுமினார் பிரஷ்ல இளையவேல் ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்துட்டு டெக்ஸ்ட் இருக்கும். அதை நீங்க கொடுத்துட்டு வந்துட்டு ரிலேட் மட்டும் கொடுத்தா போதும். இளையவேல் வெப்சைட்ல அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம டைரக்டா நம்ம வந்துட்டு இப்போதைக்கு ஜாஸ்பர் ஏஐக்குள்ள போயிடலாம். இந்த ஜாஸ்பர் ஏஐக்குள்ள இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நான் கமெண்ட்லயும் கொடுக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கேன் அந்த லிங்கை. ஓகேவா? இதுதான் நம்ம ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? இதுல வந்துட்டு என்னன்னா இன்புட் இமேஜ் நம்ம கொடுக்க போற நம்மளோட இமேஜ் என்ன இமேஜ் நம்ம வந்துட்டு இன்புட்டா கொடுக்க போறோமோ. ஓகேவா? அந்த இமேஜ் இதுல வந்து ஃபிட் பண்ணணும். இதுல வந்துட்டு டார்கெட் பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்க ஓனாவே கொடுக்கலாம். ஓனாவே கொடுக்கணும். நீங்க வந்துட்டு நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இதை நேரா கிளிக் பண்ணிட்டா மட்டும் போதும், உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் இல்ல, உங்ககிட்ட ஓனாவே பேக்ரவுண்ட் இல்ல, இன்னொன்று வந்துட்டு எனக்கு வேற பேக்ரவுண்ட் வேணும், ஆனா இன்புட் இமேஜ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. கீழே வந்துட்டு பாருங்க, இதுல பேக்ரவுண்ட் டார்கெட், இந்த பேக்ரவுண்ட் லிஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த நம்பர் அந்த ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டா போதும் மேல வந்துட்டு லோட் ஆயிரும், டார்கெட் பேக்ரவுண்டுக்குள்ள வந்துடும். நீங்க வந்து இப்போ உங்க இமேஜை இதுல வந்து இன்புட் இமேஜை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டா மட்டும் போதும். இப்படி இந்த இமேஜ்ல இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இது வந்து இன்புட் இமேஜ், இது வந்து எனக்கு இன்புட் இமேஜ் அப்படின்னு நீங்க கொடுத்து ஜஸ்ட் ஒரு ரிலேட்டுங்கிறது மட்டும் கொடுத்தா போதும் இங்க வந்து ரிலேட் ஆகி காமிக்கும். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த இன்புட்டுக்கு ஏற்ற இந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம்னா இங்க வந்து ஜஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்புட். இங்க வந்து டைரக்டாவே நீங்க டவுன்லோடு கூட போட்டு பாத்துக்கலாம். டவுன்லோட் ஆயிரம் இமேஜ். ஓகேவா? நீங்க இப்படி கூட பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம், இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேண்டாம், நீங்க இது கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டா மட்டும் போதும், இங்க அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். ரிலேட் மட்டும் கொடுத்தா போதும், இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆயிரும். இங்க இப்ப நமக்கு வந்துட்டு இன்புட் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்துட்டு இருக்குது, என்னோட டார்கெட் பேக்ரவுண்ட் இருக்குது. இது நம்ம வந்துட்டு நம்ம இமேஜ் இல்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு நீங்க செக் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ பாத்திருக்கீங்க, இந்த வீடியோக்கு நீங்க மொபைல் போன்ல செக் பண்ணணும்னா அதை இப்படி கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் ஒரு கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல, ஆட்டோமேட்டிக்காவே இங்க லோட் ஆயிரும். இங்க இன்புட் வந்துடும், இங்க டார்கெட் பேக்ரவுண்ட் வந்துடும், இங்க வந்து அவுட்புட் ஜஸ்ட் சூப்பராவே ஸ்பீடாவே வந்துடும். 10 to 20 செகண்டுக்குள்ள இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டை காமிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ஒருவேளை இந்த போக்கு இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம் அப்படின்னா இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கூட கொடுக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிரும். நீங்க அதுக்கு வரும், இங்க ரிலேட் மட்டும் நீங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும், இங்க வந்துட்டு சூப்பராவே ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகும். இதுதான் ஜாஸ்பர் ஏஐ. ஓகேவா? இது வரைக்கும் கண்டிப்பா இது அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளவு கிளியரா யூஸ் பண்ணதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டதே இல்லை யாருமே. நான் என்னோட ஒப்பீனியன் அப்படி நீங்க வந்துட்டு பாத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்புட் இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் வேணும்னா இங்க இதை கொடுத்துட்டு டைரக்டாவே இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிடும். இங்க உங்களோட இமேஜை ஃபிட் பண்ணி வந்துட்டு ரிலேட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இங்க ஃபிட் பண்ண பிறகு ஓகேவா? இதுதான் ரிலேட் கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும் இதோட அவுட்புட் எல்லாமே. ஓகேவா? சொல்றது கொண்டு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்ட் கொடுத்து இங்க வந்துட்டு நான் நிக்கிற மாதிரி டபுள் பெட்ரூம் இருக்கு. எவ்வளவு செகண்ட்ஸ்? 5 செகண்ட்ஸ் தான். ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க என்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். நீங்க ஓனா இந்த இதை ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு. இது நீங்க உங்களுக்கு இந்த இமேஜ் வேண்டாம்னா இது ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் இங்கே காமிச்சிடும், உங்க கேலரிக்குள்ளே போயிடும். நீங்க அதை கூட கொடுத்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள்.
இதோட இந்த வீடியோ முடியுது. புது புது ஏஐ டூல்ஸை பத்தியும் நியூ வெப்சைட்டை பத்தியும் இன்னும் பண்ணுது. இந்த வெப்சைட் வந்து இந்த வேலையை சூப்பரா பண்ணும். A to Z குயிக்கா முடிக்கிற ஒரு வெப்சைட்டை பத்தி தான் நம்ம சேனல்ல இனிமே பேச போறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நியூ டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம வீடியோ வந்து, எப்பவுமே 5 மினிட்ஸ் தான் இருக்கும். 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு வெப்சைட்டை பத்தி A to Z ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இது என்ன ஒர்க் பண்ணுது, நமக்கு என்ன தேவை, நமக்கு எப்படி அதை வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத இந்த 5 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எப்படியும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஜாஸ்பர்னு நீங்க சென்ட் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.